ஆணவங்கிறது சட்டையை தூக்கி போட்டு தும்புறது ஆணவம் பொழுது வந்து இந்த பாப்பாவை போய் அடிக்க செய்கிறாரு அப்படின்னு. அவன் வயசுக்கு நீ சொன்னது சரிதான் சரிதாயா. ஆனால் அவன் என்கிட்ட ஒரு கேள்வி வச்சான், ஆசைப்படக்கூடாது அப்படின்னு. அப்புறம் போலீஸும் ஆசைப்படுறாங்க, அதை எப்படி எடுத்துக்கிறது? ஆசைப்படக்கூடாது தான். நான் இதுவாக ஆகணும்னு நீ நினைக்கிறேன்னா ஆசைப்படக்கூடாது தான். அதுவாக வரும் போ, எப்படி நமக்கு என்னவோ அது வரும், அப்படி போ. இன்றைக்கி போலீஸ் ஆகணும்ப, நாளைக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும்ப, பிறகு டிஎஸ்பி ஆகணும்ப, பிறகு எஸ்பி ஆகணும்ப, அடுத்து கொலைகாரன் ஆகும். கொலைகாரனாரில் ஊரில் இருக்கிறவங்களாம் கொள்ளையடிச்சு நீ சேர்க்கணும்ப. கைச்சட்டை போட்டாலே கொள்ளைக்காரன் ஆயிடுவாங்க எல்லாருமே ஒரு லட்சியத்தோட. அப்போ அதுக்காண்டி கூட அந்த பையன் அப்படி கேட்டுருக்கலாம் இந்த கேள்வி. இல்லைப்பா இல்லை, எல்லாருமே ஒரு படிக்கும்போது உனக்குள்ள ஒரு லட்சியத்தை வச்சுப்பா. ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கோ, உனக்குன்னு ஒரு லட்சியம் வச்சுக்கோ, நீ உனக்குன்னு ஒரு கனவோடு இரு. இதெல்லாம் வந்து மனுஷனால் உருவாக்கப்பட்டது, சரியா? எப்படின்னா பெரிய மேதாவி, நான் பெரிய அறிஞன், இப்படியெல்லாம் நம்மளை காட்டிக்கிறதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தினது. நீ எதுவோ ஆகணும்னு முடிவு எப்போ பண்ணுறான்னு தெரியுமா? நீ உன் தாய் கருவறையில் இருக்கும்போது 5வது மாதமே அவன் முடிவு பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நீ யார்? உனக்கு லட்சியம் எங்கே விளக்கமாத்துக்குள்ளே இருக்குன்னு நான் கேட்கேன். நீ குடியாரன் ஆகணுமா, போக்கிரி ஆகணுமா, கொலகாரன் ஆகணுமா, நீ நல்ல ஸ்தானத்தில் இருக்கணுமா, ஜனாதிபதி ஆகணுமா, பிரதமர் ஆகணுமாங்கிறது கருவறையில் 5வது மாதமே முடிவு பண்ணிடுறாங்க. அப்புறம் எங்கே உனக்கு லட்சியம் இருக்குது? நீ எந்த லட்சியத்தை தேடி போனாலும் அவன் அடித்து பிடிச்சி திருப்பி அவன் அங்கே தள்ளி விட்டு போயிடுவான். உனக்கு எதுக்குடா அங்கே வேலைன்னு சொல்லி ஆரம்பிச்ச இடத்துல வந்து நின்றும் ஒன்று சார். ஆமாம், இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா சொல்லிக்கிறலாம்ப்பா. இல்லை, அவன் வயசுக்கு என்னவோ அவன் நினைக்கிறான். அப்போ இப்போ அவன் வயசுக்கு அப்படி வரும்போது நீ நான் முதல்ல படிடா. நம்ம என்ன சொல்கிறோன்னா முதல்ல நல்லா படி, அதுக்கப்புறம் அதை பற்றியெல்லாம் யோசிப்போம். இப்போ அந்த உத்தியோகமுக்கு இப்போ இவன் நினச்சி என்ன செய்ய நான் கேட்குறேன். இப்போ இவனுக்கு வயசு என்னடா? இப்போ இவன் எதை நினச்சும் ஒன்றும் ஆகாது. இப்போ 9, 16 இவனுடைய குண பாவங்கள் மாறும். அப்போ லட்சியம் வேறையாக இருக்கும், புரிஞ்சுதா? 21 வேறு மாறும். இவன் லட்சியம்னு வரும் ஒரு நீங்கள் சொல்கிறது மாதிரி அப்படி போகணுன்னா 26 வயசு பூர்த்தி ஆகும் போது தான் முடிவுக்கு வருவான், இதுதான்டா நம்ம லைஃப் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வர்ற ஆசை லட்சியமெல்லாம் நிற்காது. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ இவன் அவனுக்கு அது இருக்குது அப்படின்னா குழந்தை ஏதோ சொல்கிறான், ஆசைப்படுறான், ரைட்டுறான், அதுவாக கூட ஆகிக்கிறலாம்டா நீ படி, இதைத்தான் சொல்ல முடியும். இப்போ இவனுக்கு புரிஞ்சதா நான் சொல்கிறேன்? அப்போ இதெல்லாம் தெரியாமல் நாம் வந்து அவனுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது அப்படின்னா நாங்களும் கூட தான் சொல்லுவோம், எல்லாம் அழுத்து போட்டு வாடா, அது கூட ஒரு லட்சியம் தாண்டா. எந்த பாவத்துக்கு நீ ஆளாகாமல் இருப்ப வா. இன்னும் இது பெட்ரோல் இல்லையா? எந்த பாவத்துக்கும் கர்மத்துக்கும் நீ ஆளாகாமல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வந்துட்டா இதை விட இன்னும் நல்ல விஷயம் எதாவது இருக்கா? சொல்லுமா, சொல்லு கடமைக்காரி. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ நீங்கள் எல்லாம் கர்மாவில் சிக்கிக்கிறீங்க, பாவங்களில் சிக்கிக்கிறீங்க, பரிதாபப்படுறீங்க, அவதிப்படுறீங்க, ஐயோயோன்னு அலறீங்க, வேதனைப்படுறீங்க, கண்ணீர் விடுறீங்க. இதில் ஏதாவது மாறிடுமா? எதுவுமே மாறாது. எப்படி 5வது மாதத்தில் என்ன எழுதுகோளோ அதுதான். நீ ஏன் வேணால் கத்திக்கிறலாம், கதறிக்கிறலாம், அழுதலாம், நெஞ்சில் அடிச்சுக்கிறலாம், முதுகில் அடிச்சுக்கிறலாம், வயிற்றில் அடிச்சுக்கிறலாம், அது நீயா பண்ணிக்கிறது. புரிஞ்சதா? அவன் எதுவுமே பண்ண சொல்லலை, புரியுதா? என்ன அவன் கொடுத்தது நம்ம யாராவது கடைப்பிடிக்கிறோமா? இப்போ இருக்கான் இந்த வயசு, அந்த வயசில் தான் அந்த குழந்தைகள்கிட்ட வஞ்சம் இருக்காது, போராமல் இருக்காது, அந்த பிரித்து பார்க்குற தன்மை இருக்காது, ஏற்ற இறக்கமுங்கிறது இப்போ அவங்களுக்குலாம் இருக்காது. அதனால தான் அவங்கள நம்ம சொல்கிறோம் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். அதுவே 12 வயசு 16 வயசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ,
இந்த ஸ்தானம் போயிடும் இவங்கள்ட்ட இருந்து. அப்புறம் விரோதம், குரோதம், போராமை, வீராமை, ஆணவம் எல்லாம் தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடும். புரியுதா? அப்போது அங்கே எங்கே இருக்குது? அப்போ இதெல்லாம் கடமைன்னு சொல்லிட முடியுமா? நான் இதெல்லாம் கேட்குறதுக்கு தான் ஒன்று ஆரம்பித்தேன். 25 வயசுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா? அப்போ இது கடமையா? இப்போ ஒன்று பிரித்து கொடுக்கும்போது அப்போ இது கடமையா? கல்யாணமான ஒருத்தருக்கு சேர்ந்ததுக்கப்புறம் கடமை இருக்குன்னு சொல்கிறியே, அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணுனதெல்லாம் கடமையா? கேள்வி வரும்ல? ஆனால் இதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு நல்ல அறிவுத்தன்மையோடு நம்ம பயணம் பண்ணணுங்கிற தன்மையை நமக்கு இறைவன் கொடுத்து தான் வச்சுருக்கிறான், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதை நம்ம மறைச்சி வச்சுக்கிறோம். எப்படி இப்போ எப்படி நீங்கள் மாராப்பி சேலையை வந்து மார்பை மறைக்கிறீங்களோ அது மாதிரி அதுவும் மறைச்சி வச்சுக்கிறீங்க. அவ்வளோதான். மறைச்சி வச்சு நம்ம போகிறதுனால பல விஷயங்கள் நம்ம வந்து வெளிப்படையாக போகும்போது மாட்டிக்கிறோம்.